கேள்விக்குறி எங்கிருந்து எதை குறித்த கேள்வியாக இருக்கிறது? அவருடைய வாழ்க்கையிலிருந்து தான் இந்த கேள்வியை நான் கேட்கிறேன். அது நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படி பொருந்துமா அப்படின்னு தான். குறிப்பா வாசித்தோம் அப்படின்னா, எப்போது நம்மால மகிழ்ச்சியாக வாழ முடியுமா? விருப்பமானவற்றை எளிதிலே விட்டுவிட முடியுமா? தவறே செய்யாமல் நாட்களை பயன்படுத்த இயலுமா? இந்த ஒவ்வொரு கேள்வியும் கார்லோ அக்குத்திஸ் தன்னுடைய வாழ்வில் கடைபிடித்தவற்றை கேள்வியாக நான் மாற்றியிருக்கிறேன். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நமக்காக பணிபுரியும் பணியாளர்களுக்கு பணிவிடை புரிய முடியுமா? அவர் கொஞ்சம் செல்வந்த குடும்பத்தை சார்ந்தவர். அதனால அவருடைய வீட்டில் வந்து ஒரு வேலைக்காரனை வச்சிருந்தாங்க, ஒரு பையன். நம்ம இந்தியாவை சார்ந்தவர் தான், ஒரு இந்து சகோதரர். வேலை செய்யும்போது கார்லோ அக்குத்திஸ் என்ன செய்வாருன்னா, அவருடைய தான் சாப்பிடுற அந்த தட்டை அவரை தூய்மை செய்வார். தன்னுடைய அறையை சுத்தம் செய்வதற்கு அந்த வேலைக்காரரை பணிக்க மாட்டார். அவரே காலையில் எழுந்தோன படுக்கையை சரி செய்வது, அறையை சுத்தம் செய்வது. அதுபோன்று அந்த வேலைக்காரரை ஒரு திமிரோட பெயர் சொல்லி அழைப்பதோ இல்லை, மரியாதை நிறைந்த வார்த்தையால் தான் அழைப்பார். அப்ப அதுதான் கேட்கிறேன், நமக்கு பணி செய்வங்களை நம்ம எப்படி நடத்துறோம்? எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா? இறப்பு, அவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார், இரத்த புற்றுநோய். இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் இறந்து விடுவார் என்பது உறுதி செய்யப்படுகிறது. அப்போதும் ஜெபித்து கொண்டிருக்கிறார், முகம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த செவிலியர்கள் வந்து அவர்கிட்ட மருந்து கொடுத்து வலிக்குதா அப்படின்னு கேட்கும்போது முகமலர்ச்சியோடு வலியை தாங்கி கொண்டு இல்லை, அப்படி வலிக்காதது போன்று, அப்படி யாருக்கும் துன்பம் கொடுக்க கூடாது என்கிற ஒரு மனநிலை. வீதிகள்ல பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது பார்க்கிறாப்புல இந்த அகதிகளாக தெருக்களில் இருக்கிறவங்க நிறைய உண்டு. அதாவது போர்களினால், வன்முறைகளினால் நாடு விட்டு நாடு கடந்து வந்து அகதிகளாக இருக்கிற அந்த அகதிகள்கிட்ட எல்லாம் இவர் என்ன செய்வாரு, போகும்போது அங்க குளிர் நிறைந்த பிரதேசம், அதனால குளிர்ல போர்வை இல்லைன்னா வீட்டுல போய் போர்வை எடுத்துட்டு வந்து கொடுத்துருவாரு. தனக்கு அம்மா பிறந்த நாளுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்தாச்சுன்னு சொன்னாச்சுன்னா அதை 2 செட் கூட வாங்குவார், வாங்கி அதை ஏழைகளுக்கு கொண்டு கொடுப்பார். இப்படி சின்ன பருவத்திலிருந்தே அப்ப இந்த கேள்வியில் அனைத்துமே அவருடைய வாழ்வினுடைய வெவ்வேறு காலகட்டங்களிலே அவர் கடைபிடித்த விழுமியங்களை மையப்படுத்தி நம்மை நாம் கேள்வி கேட்கின்ற விதமாக அந்த அதுதான் ஆச்சரியக்குறி. இந்த கேள்விக்குறிகள் தான் அவரை ஆச்சரியக்குறியாக மாற்றி இருக்கிறது என்பதை சுட்டி காட்டுகிறதுக்காகத்தான் இந்த கேள்வியோடு ஆரம்பித்திருக்கிறேன்.